ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் வண்டர் பை க்ளோரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது நல்ல குலைவாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியையும் துவரம்பருப்பும் நான் எடுத்திருக்கேன். இந்த அளவில் 1 கப் அரிசியும் 1/4 கப் துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, சக்தி மசாலா, சாம்பார் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதுக்கு சக்தி மசாலா சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் சேர்த்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் சீரகம், கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி ரொம்ப குலைவாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி பீசஸாக இருக்கிற மாதிரி வதங்கினா போதும். ஏன்னா தக்காளி ரொம்ப கரைஞ்சிட்டா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு தக்காளி இருந்தால் போதும். நல்லா வதங்கியிருக்கு. அதே நேரத்தில் தக்காளி பீசஸாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச சாம்பார் தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். பருப்போட அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கலை. 3 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரு விசில் அடித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் விட்டுடலாம். இப்போது 5-7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை திறக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ பொடி பொடியாக கழுவிட்டு கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. இது உடனே சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் ஒரு பொடலங்காய் பொரியல், தயிர் கூட, வெள்ளரிக்காவோட இதை நான் சர்வ் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.